வணக்கம். இது ரியோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் அகாடமி. வெல்கம் டு ஆல். திஸ் சேனல் we start only for educational purpose. சரி, ஓகே, வாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா பெரிய டிஃப்ரெண்ட்டும் ஒன்றும் இல்லைங்க. நேற்று இருந்ததை விட நிஃப்டி பார்த்தீங்கன்னா 29 பாயிண்ட் மைனஸ். பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா 196 பாயிண்ட் மைனஸ். சென்செக்ஸ் வெறும் 13 பாயிண்ட் தான் மைனஸ். சொல்லப்போனால் நியூட்ரல் தான். பேங்க் நிஃப்டி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் போனால் அப்புறம் அப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தான் மதியம் வரைக்கும். மதியத்துக்கு மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட் ஒரு 11 மணி அந்த ரேஞ்சில் இருந்தால் இறங்க ஆரம்பித்தான். அதே மாதிரி நம்ம பெரிய தலைவர் ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைனஸ் 15 ரூபா, 1412 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கான். எத்தனை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 28 ரூபா ப்ளஸ்ஸு. அது 2 நாளாக வந்து ப்ளஸ்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 2007 ரூபா, 6 ரூபா மைனஸ் இன்னைக்கு. இன்ஃபோசிஸ் 13 ரூபா மைனஸ், 1570. ஐசிஐசி பேங்க் எடுத்திங்கன்னா இன்னைக்கு 7 ரூபா, 8 ரூபா நியரஸ்ட் ப்ளஸ்ஸு. ஸோ பெருந்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான். அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் தான் போயிருக்கான். சரி, ஓகே. இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை நாள் தான் ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 11%, சரி 11 ரூபா ஏறி இருக்கான். டைட்டன் இன்னைக்கு 40 ரூபா ஏறி இருக்காங்க. ஹிண்டால்கோ 7 ரூபா, பாரத் ஏர்டெல் பிஇஎல் சொல்லுவாங்க 3 ரூபா ஏறி இருக்கான். டாப் லாஸர் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 15 ரூபா மைனஸ், 640 ரூபா. ஈச்சர் மாற்று 118 ரூபா மைனஸ் ஆகிருக்கான், 2%. அதானி போர்ட் கூட இன்னைக்கு 30 ரூபா மைனஸ், 2% மைனஸ் ஆகிருக்கான். டாட்டா மோட்டரும் இன்னைக்கு 14 ரூபா மைனஸ் ஆகிருக்கான், 2%. 688 நேற்று, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 673, 14 ரூபா இறங்கியிருக்கான். ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310 ரூபா, அதுவும் இன்னைக்கு 6 ரூபா தான் இறங்கியிருக்கான். அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு 3 to 4 நாளாக இறங்கிட்டு தான் இருக்கான். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம எஃப்எம்சி செக்டரில் வந்து அதிகமாக இறங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்ட்லே இந்தியா 29 ரூபா மைனஸ் ஆகிருக்கான், 1% நியரஸ்ட். யுனைடெட் ஸ்பிரிட் கூட பார்த்தீங்கன்னா 22 ரூபா மைனஸ், அதுவும் நியரஸ்ட் 1.25%. வேறு டாட்டா கன்சியூம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா மைனஸ். பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா 27 ரூபா ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகியிருக்கான், ப்ளஸ்ஸு. யூபிஎல் 15 ரூபா ப்ளஸ்ஸு. ஹிண்ட் யூனிலீவர் அதுவும் 14 ரூபா 80 ப்ளஸ். கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபா நியரஸ்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகியிருக்கான். பேடிஎம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவன் வந்து 123 கோடி ப்ராஃபிட்டில் தாங்க. அவனுடைய நெட் ப்ராஃபிட் நிறுத்திட்டிங்கனாக்கா 123 கோடி. ரெவன்யூ ரைஸ் அப்படின்னா 28% வந்து ரைஸ் ஆகியிருக்காங்க. போன இயற்கு இந்த இயற்கு பார்த்தீங்கன்னா 1918 கோடி வந்து 28% அவனுக்கு ப்ராஃபிட் ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு. அவன் ரிசல்ட்டில் அதான் காட்டியிருக்கான். சரி, ஓகே. 5 days ஸ்டாக் அனாலிசிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏயுபி பேங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. யூபிஎல் அதுவும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, அவன் நேற்றும் அப் ட்ரெண்டு, இன்றைக்கும் அப் ட்ரெண்டு தான். அல்ட்ராடெக் சிமெண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு தான். நேஷ்னல் அலுமினியம் அதுவும் 5 daysல பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். மேரிகோ, ஐஇஎக்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 daysல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஸ்ரீ சிமெண்ட், டிக்சனு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. ஸ்ரீ சிமெண்ட் அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஏறி தான் இருக்கிறான். ரிலையன்ஸ் சேம் டவுன் ட்ரெண்டு. எஸ்ஆர்எஃப் கூட இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம்கோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3% ப்ளஸ்ஸு. ஹேவல்ஸு இன்னைக்கு 3%. ஆமாம், இந்த ஹேவல்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் க்ளோஸ் ஆகி மைனஸில் போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 மேலே தான் அவன் ஏற ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஏறணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% ப்ளஸில் க்ளோசிங் வரைக்கும் அவன் ஏறிட்டு தான் இருந்தான். டாடா கெமிக்கல் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2% ப்ளஸ்ஸு. மெட்ரோ பாலிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃபு, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இண்டிகோ, டைட்டன், ஹிண்டால்கோ, எம்என்எம் ஃபினான்ஸு, நேஷ்னல் அலுமினியம்,
BEL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். மைனஸில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா AU பேங்கு, கனரா பேங்கு, மதர்சன், கிரானுவல்ஸ், ஏரோஃபார்மா, பிசாஃப்ட், PNB இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% மேலே வந்து உங்களுக்கு மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கு. ஜூபிலியன் ஃபுட்டு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, PII இண்டஸ்ட்ரீஸ், RBL பேங்க்கு, ஈச்சர் மோட்ரு, அதானி போர்ட்டு, டாட்டா மோட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டவரு இதெல்லாம் உங்களுக்கு 2% மைனஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்கான். பிரேக் ஈவன் ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா MFSL, எக்ஸைட் இந்தியா, அம்புஜா சிமெண்ட்டு, இண்டிகோ, ஹிண்டால்கோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் ஆகி ட்ரேட் ஆகியிருக்கான். அதே லோ பிரேக் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்னு எடுத்திங்கன்னா LTTS, ACC, கோஃபோர்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ கட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை கட் ஆகி VOS பிரேக் ஈவன் ஸ்ட்ராட்டஜி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சார்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாள் கேண்டில், அதாவது சொல்ல போனால் 5 நாள் லோ வந்து கட் ஆகி VOS லோ கட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நிற்கிறான். இவன் சப்போர்ட் எடுத்தானாக்கா மேலே போக வாய்ப்புண்டு, இது பிரேக் ஆச்சுனாக்கா கீழே போகவும் வாய்ப்புண்டு. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி நம்ம கமாடிட்டி நம்ம இந்தியன் INR எடுத்துகிட்டிங்கன்னா 86.38 வீக் ஆகிட்டு தான் இருக்காங்க. கோல்டு 99,192, சில்வர் 1,14,814, குரூடாயில் 5,654 அது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் மைனஸில் தான் இருக்கான் 0.75%. நேச்சுரல் கேஸ் 285.60 அதுவும் நியரஸ்ட் 1% மைனஸில் தான் இருக்கான். 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 305 ரூபா சில்லை இருந்துச்சு, இப்போ வந்து 285 ரூபா இருக்கான். காப்பர் 895.60, ஜிங்க் 267.55, காட்டன் சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 55,800, லெட்டு பார்த்தீங்கன்னா 178.55 ரூபா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எடுத்துக்கிட்டால் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு 100-150 பாயிண்ட் நியரஸ்ட் தான் மைனஸு. சும்மா அப்படியே ஒரு நியூட்ரலில் இல்லை, பெருசாக எதுவும் சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்று கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ் போச்சு, பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட். இன்றைக்கி அதே அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டான். பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். நன்றி நண்பர்களே.